إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாம் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் அவருடைய இறுதி தூதர் நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னாரின் நடுச்சுவற்றை தன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபஅ தாபியன்கள், உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிமான ஆண் பெண் நல்லடியார்கள் அனைவர்கள் மீதிலும் குறிப்பாக ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய அழைப்பை ஏற்று அவனுடைய பள்ளிக்கு விரைவாக வந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதிலும் இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய அத்துணை நபர்கள் மீதிலும் எல்லாமல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய சாந்தியும் கருணையும் என்றொன்றும் நின்றும் நிலவற்றுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹுடைய பேரொருளால் பெரும் கிருபையினால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கெல்லாம் தீனுல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தை கொடுத்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுதும் சரி, மரணத்தை அடைகின்ற பொழுதும் சரி, உண்மை மூமினாக வாழ்ந்து உண்மை மூமினாக மரணிக்கக்கூடிய ஒரு நல்லதொரு தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் வழங்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு இன்றைய ஜும்ஆவுடைய உரையில் நமக்கான வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்வோம் என்கின்ற ஒரு தலைப்பின் கீழ் ஒரு சில விஷயங்களை இந்த நேரத்தில் எனக்கும் உங்களுக்கும் நினைவுபடுத்திக் கொள்ளலாம் என்று நான் ஆசைப்படுகின்றேன். பொதுவாக இந்த உலக வாழ்க்கை அது நிரந்தரம் இல்லை என்பதை நாம் எல்லோரும் அறிந்து வைத்திருக்கிறோம்.
அப்படி அறிந்து வைத்திருக்கக்கூடிய நாம் மறுமைக்கான ஏற்பாடுகளை இந்த உலகத்தில் நாம் செய்தாக வேண்டும். அதிலும் குறிப்பாக அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பியிருக்கக்கூடிய ஒரு மூமின் இந்த உலக வாழ்க்கையில் இம்மைக்கோ அல்லது மறுமைக்கோ பயன் தருகின்ற ஏதேனும் ஒரு முயற்சியில் ஈடுபடணும். இது மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய மிக முக்கியமான செய்தி. இந்த உலக வாழ்க்கையில மூமினான மனிதன் இம்மைக்கோ அல்லது மறுமைக்கோ பயன் தரக்கூடிய ஏதேனும் ஒரு முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கணும். இந்த இரண்டில் ஏதேனும் ஒன்றில் ஈடுபடாமல் அவனுக்கான காலங்களையும் நேரங்களையும் பாழ்படுத்தி கொண்டிருப்பது கூடாது. இது மார்க்கம் அழுத்தமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இதை சாதாரணமாக நாம் கடந்து போய்விடக்கூடாது. நாமெல்லாம் நேரங்களையும் காலங்களையும் பற்றி பேசுகின்ற பொழுதெல்லாம் அதை பொடுபோக்காகத்தான் அதையும் எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள், மரணம் நமக்கு எப்பொழுது நிகழும் என்று நமக்கு தெரியாது. எந்த நொடியிலும் மரணம் நம்மை வந்து அடையலாம். இதையெல்லாம் நாம் உலகத்தில் சதா பார்த்து கொண்டுதான் வருகின்றோம். நேற்றைக்கு இருந்தவர் இன்றைக்கு இல்லை, இன்றைக்கு இருப்பவர் நாளைக்கு இருப்பாரா இல்லையா என்று நமக்கு தெரியாது. இப்ப மரணம் எந்த நொடியிலும் நிகழலாம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு இப்பொழுது வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு வினாடியும் நமக்கான அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அரிய வாய்ப்புகள். அப்படிப்பட்ட அந்த நேரங்களையும் காலங்களையும் ஒரு மூமின் எந்த நிலையும் பாழ்படுத்திடக்கூடாது. ஒன்று இம்மைக்கான பயனுள்ள ஒரு முயற்சியில் ஈடுபடணும், அல்லது மறுமைக்கான பயனுள்ள ஒரு நிகழ்ச்சி, அதாவது பயனுள்ள ஒரு காரியத்தில் ஈடுபடணும். இந்த ரெண்டு இல்லாம வீணாக நேரத்தையும் காலத்தையும் கழித்து கொண்டிருக்கிறாங்களே, அல்லது ஏதேனும் ஒரு வீட்டில் முடங்கி கிடக்கிறாங்களே, இவர்களை மார்க்கம் வெறுக்கிறது. இன்னும் ஒரு படி மேலாக சொல்வதாக இருந்தால், இந்த நேரங்களையும் காலங்களையும் பாழ்படுத்தி கொண்டு சதா சீரியல்களிலும் சதா ரீல்ஸுகளிலும் சதா வாட்ஸ்அப்களிலும் சதா சமூக வலைத்தளங்களிலும் நேரத்தையும் காலத்தையும் பாழ்படுத்தி கொண்டிருக்கிறார்களே, இவர்களை எல்லாம் மார்க்கம் வன்மையாக கண்டிக்கிறது. திருமறை குர்ஆனில் உங்களுக்கு எல்லாம் தெரிந்த ஒரு செய்திதான். சூரத்துல் மோமின் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் அல்லாஹ் அழகாக பேசுவார். வெற்றி பெற்ற மூமின்கள் எல்லாம் யார், யாரெல்லாம் வெற்றி பெற்ற மூமின்கள், மறுமையில் வெற்றிக்குரியவர்கள் யார் என்கின்ற பட்டியலை அல்லாஹ் போடுகின்ற பொழுது அழகாக அல்லாஹ் பேசுகிறான். கத் அஃப்லஹல் முஃமினூன், மூமின்கள் நிச்சயமாக வெற்றி அடைந்து விட்டார்கள். அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், எப்படிப்பட்ட மூமின்கள் தெரியுமா? அவர்கள் தங்களுடைய தொழுகையில் இறையச்சத்தோடு உள்ளச்சத்தோடு தொழுவார்களே, அப்படிப்பட்ட மூமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். அல்லாஹ் பேசிவிட்டு அடுத்ததாக அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், வல்லதீன ஹும் அனில் லஹ்வி முஅரிதூன், யார் வீணான பேச்சுகளிலோ வீணான செயல்பாடுகளிலோ வீணாக தன்னுடைய நேரத்தை கழிக்காமல் இருக்கிறார்களோ அவர்கள் வெற்றி அடைந்தவர்கள். அல்லாஹ் வெற்றி பெற்ற மூமின்களுடைய கூட்டத்தை பற்றி பேசுகின்ற பொழுது அல்லாஹ் என்ன சொல்கிறான் சொன்னால், யாரிடத்தில் வீண் பேச்சுக்கள், யாரிடத்தில் வீண் செயல்கள், நேரங்களையும் காலங்களையும் பாழ்படுத்தாமல் இருக்கின்றார்களோ அவர்கள் வெற்றி பெற்ற மூமின்கள். அன்பானவர்களே, நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையில் கொடுத்திருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை என்பது நமக்கான வாய்ப்புகள். இந்த உலகத்தில் நாம் எதை பயிரிடுகிறோமோ அதற்கான விளைச்சலை நாம் மறுமையில் பெற்றுக்கொள்வோம். இதுதான் திருக்குர்ஆன் முழுக்க சொல்லக்கூடிய விஷயம். அதுதான், நீ இந்த உலகத்தில் என்ன செய்கிறாய் அதை கவனிப்பதற்காகத்தான், அதை பார்ப்பதற்காகத்தான் நான் உன்னை இந்த உலகத்தில் படைத்தேன் என்று திருக்குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ் கூறுகின்றான், அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களுக்கு வாழ்வையும் மரணத்தையும் நான் தந்திருப்பதனுடைய நோக்கம் எதனால் தெரியுமா?
லியபுலுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, நீங்கள் எப்படி இந்த உலகத்தில் செயல்படுகிறீர்கள், யார் அழகான செயல்களில் ஈடுபடுகிறார்கள் என்பதை சோதித்து பார்ப்பதற்காகத்தான். ஆக மொத்தத்தில் இந்த உலக வாழ்க்கை என்பது மூமின்களுக்கு மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் லியபுலுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கான ஒரு பரீட்சை கூடம் தான் இது, பரீட்சை ஹால் தான் இது, இம்திஹானுடைய ஹால் தான் இது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். சோதனை கூடம். அப்ப இங்க என்ன நாம செய்கிறோம் என்பதை அல்லாஹ் மறுமையில் அதற்கான கூலியை தருவான். அன்பானவர்களே, அதனால்தான் மார்க்கத்தில் சொல்லப்படுகின்ற மிக முக்கியமான விஷயம், நீங்கள் உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரங்களையும் காலங்களையும் பாழ்படுத்தாத. ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு வினாடியும் மிகப்பெரிய அரிய வாய்ப்பு. ஜும்மாவுடைய நேரம், சிறிது நேரம் பயானை நாம் நீட்டிவிட்டாலே எத்தனை குறைபாடுகளை குறைபட்டுக் கொள்கிறோம். என்ன இவர் பயானை நீட்டிட்டே போறாரு, சரியா 1 மணிக்கு முடிக்கலையே, நாங்க அங்க போவானாவா, வியாபாரத்துக்கு போவானாவா என்றெல்லாம் பதற்றம் அடைகிறோமே. ஆனால் நேரங்களையும் காலங்களையும் நாம் எந்த அளவுக்கு பாழ்படுத்திக் கொண்டிருக்கிறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எத்தனை நேரங்களை பாழ்படுத்திக் கொண்டிருக்கிறோம். உண்மையான ஒரு மூமின் இந்த உலக வாழ்க்கையில் மறுமைக்கான முயற்சிகளில் ஈடுபடணும், அல்லது இந்த உலக வாழ்க்கைக்கான நல்ல முயற்சியில் ஈடுபடணும். சும்மா இருக்கக்கூடாது என்று மார்க்கம் சொல்கிறது. சும்மா இருக்கக்கூடாது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழகாக சொல்லுவார்கள், இன்னில் அம்குத ரஜுல அராஹு ஃபாரிகன் லைஸ ஃபீ ஷைஇன் மின் அமலி துன்யா வலா ஆகிரா. எந்த ஒரு மனிதன் இந்த உலக ரீதியான வாழ்க்கைக்காக பயனுள்ள முயற்சியில் ஈடுபடாமல் இருக்கிறானோ, அல்லது மறுமைக்கான பயனுள்ள முயற்சியில் ஈடுபடாமல் இருக்கின்றானோ, அவனை பார்த்தால் எனக்கு கோபம் வருகிறது என்று சொல்கிறார்கள். ஏன்னா சலப்பு சாலிஹீன்கள்லாம் அப்படிதான் இருந்தாங்க. நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் அப்படிதான் இருந்தாங்க. ஒரு சிறு நேரத்துக்கு கூட அவங்க பால்படுத்திட மாட்டாங்க. அவர்களுக்கான ஏதாவது நல்லதை செய்வதற்கான வாய்ப்புகளோ நல்லதை சொல்வதற்கான வாய்ப்புகளோ கிடைத்தால் அதையெல்லாம் சரியாக பயன்படுத்தினாங்க. அன்பானவர்களே, கொஞ்சம் நாம் யோசித்துக் கொள்ள வேண்டும். நமக்கு நிறைய வாய்ப்புகளை அல்லாஹ் தரான். உலக வாழ்க்கையில நிறைய வாய்ப்புகளை தரான். அப்படி தருகின்ற பொழுது அந்த வாய்ப்புகளை எல்லாம் நாம நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு மனிதர் வருகிறார். அந்த மனிதருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் உபதேசம் செய்கிறாங்க. ஒரு அற்புதமான உபதேசம். எல்லாத்தையும் நீங்க விட்டுருங்க, இந்த 5 விஷயங்களை ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அந்த 5 விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில நாம எடுத்துக்கிட்டா போதும், அதை கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா போதும், நம்ம சரியான வாழ்க்கை வாழ்ந்துடலாம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இக்தனிபு ஹம்ஸன் கப்ல ஹம்ஸ், உனக்கு 5 வருவதற்கு முன்னால 5ஐ நீ பயன்படுத்திக்கொள். அல்லாஹ் கொடுத்திருக்கான், ஆல்ரெடி நம்ம கொடுத்துட்டான். அல்லாஹ் 5 விஷயங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறான். இந்த 5 விஷயங்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறானே, இன்னும் ஒரு 5 விஷயங்கள் வரும். அப்படி வருவதற்கு முன்னால உனக்கு கொடுக்கப்பட்ட விஷயங்களை நல்ல முறையில் பயன்படுத்திக்கொள். ரசூலுல்லாஹ் ஒருத்தருக்கு, ஒரு மனிதருக்கு உபதேசம் செய்கிறாங்க, இக்தனிபு ஹம்ஸன் கப்ல ஹம்ஸ், 5 வருவதற்கு முன்னால் 5ஐ நீ நல்ல முறையில் பயன்படுத்திக்கொள். அதுல முதலாவதாக என்ன சொன்னாங்க, ஷபாபக்க கபல ஹரமிக்குன்னாங்க. உன்னுடைய வாலிப பருவத்தை, நிறைய பேர் வாலிபர்கள் இருக்கீங்க, வாலிப பருவத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக்கொள். எதுக்கு முன்னாடி? முதுமை வருவதற்கு முன்னால், வயோதிகம் வருவதற்கு முன்னால உனக்கான வாலிப பருவத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக்கொள். இன்றைக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் சகோதரிகள் இந்த வாலிப பருவத்தை எப்படி பயன்படுத்தி இருக்கிறாங்க? நம்முடைய வீட்டு பிள்ளைகள், நம்முடைய வீட்டு இளைஞர்கள் எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க? அந்த வாலிபத்தை நல்ல முறையில் பயன்படுத்துறாங்களா, அல்லது தன்னுடைய வாழ்க்கையை நாசமாக்கக்கூடிய வழிகளை பயன்படுத்துறாங்களா?
பெரும்பாலும் நம்ம பார்த்தோம்னா இம்மைக்கான எந்த முயற்சியும் அங்க இல்லை, மறுமைக்கான எந்த முயற்சியும் இல்லை. அந்த வாலிப பருவத்தை இந்த உலக வாழ்க்கையிலே வீணாகத்தான் கழித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? ஷபாபக கபல ஹரமிக், உனக்கு முதுமை வருவதற்கு முன்னால் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வாலிப பருவம். வாலிப பருவம் என்று சொன்னால் இஸ்லாம் 13 வயசுல 40 வயசு வரைக்கும் வாலிபம் தான். அதுக்கு மேலதான் என்னது அடுத்த கட்ட பருவம். 40 வயசு வரைக்குமே நாமெல்லாம் வாலிபர்கள். அப்போ அந்த வாலிபத்தில் இருக்கக்கூடிய நாம நல்ல பல பணிகள்ல ஈடுபடணும். ஒன்று ஆகிரத்துக்கான முயற்சி, அல்ல சமூக பணி. இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்றில் ஈடுபடாம வேஸ்டாக வீணாக பொழுதை போக்கிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இவர்களை மார்க்கும் வன்மையாக கண்டிக்கிறது. இந்த வாலிப பருவம் போயிடுச்சுன்னா திரும்ப வருமா? அதனாலதான் திருமறை குர்ஆனும் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதற்கென்று ஒரு முக்கியமான இடத்தை கொடுத்திருக்கிறாங்க. நம்ம வாலிப பருவத்தில் செய்யக்கூடிய சின்ன சின்ன அமல்களுக்கு கூட அல்லாஹ் பெரிய நன்மைகளை தந்துடுறான். எங்க ஒட்டுமொத்த சமூகத்திலேயே 7 கூட்டத்தினர்களுக்குத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அரிசுக்கு கீழாக நிழலை தருவான் என்றார்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சபஅத்தும் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ ظில்லிஹி யௌம லா லில்ல இல்லா லில்லஹு. எந்த விதமான நிழலும் இல்லாத அந்த நாளில், மறுமை நாளில், மஹ்ஷர் என்று சொல்லக்கூடிய அந்த பெருமடியில் மனிதர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இருக்கின்ற நேரத்தில், வெட்ட வெளியில், காலில் செருப்பு இல்லாமல், மேடையில் ஆடை இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த தருணத்தில், தலைக்கு மேலாக சூரியன் வந்து நிற்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ் 7 கூட்டத்தினர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய அரிசுக்கு கீழாக நிழலை தருவான் என்று சொன்னார்களே, அதில் ஒருவர் யார்? ஷாபுன் நஸ்அ ஃபீ இபாதத்தி ரப்பி. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, வாலிப பருவத்தில், இளமை பருவத்தில் வணக்க வழிபாடுகளில் தன்னுடைய அந்த வாலிபத்தை கழித்தாரே, மார்க்கத்திற்காக அந்த வாலிப பருவத்தை கழித்தாரே, அவருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சிறப்பு இந்த சிறப்பு. அப்ப அந்த சிறப்பை நாம் அணிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு இந்த உலகத்தில் நாம பயணிக்கிறோம், வாலிபர்களாக இருக்கக்கூடியவர்கள். இரண்டாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஸஹத்தக கபல சக்மிக், உனக்கு நோய் வருவதற்கு முன்னால் உனக்கான உடல் ஆரோக்கியத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள். சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறது, தொப்பையை வளர்த்துக்கிறது, அதுக்கு பிறகு அந்த மாத்திரை இந்த மாத்திரை என்று வாங்கி போடுறது, இதெல்லாம் மார்க்கம் தடை செய்து. உனக்கு உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்க, அது மெயின்டைன் பண்ணிடுது. அல்லாஹ் உனக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து விட்டால் அதை சரியாக பயன்படுத்திக் கொள். திடீரென்று நோய் வந்து தாக்கிவிட்டால் என்ன செய்வாய்? எப்படி குடும்பத்தை கவனிப்பாய்? என்ன அமளி நீ செய்வாய்? ஒன்னும் செய்ய முடியாம போயிடுமே. அதனால அதையும் நீ நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள். ரசூலுல்லாஹ் ஒரு குற்றச்சாட்டோடு இந்த விஷயத்தை சொல்றாங்க. நிஅமத்தானி, மனிதனுக்கு 2 நிஅமத்துகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மகபூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ், நிறைய மக்கள் அதுல கொஞ்சம் பொடுபோக்காகவே இருக்கிறாங்க. அல்லாஹ் கொடுத்த அந்த நிஅமத்துடைய விஷயத்துல நிறைய மக்கள் பொடுபோக்காக இருக்கிறாங்க. ஒன்று என்ன? அஸ்ஸஹத், உடல் ஆரோக்கியம். மற்றொன்று என்ன? அல் ஃபராக், ஓய்வு நேரம். இந்த ரெண்டையுமே நிறைய மக்கள் பாழ்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைக்கிறாங்க. நாம கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். நோய் வந்துட்டா என்ன அமல் செய்ய முடியும்? படுத்து படுக்கையா வீட்டில் தானே கிடக்கிறோம். அப்ப அல்லாஹ் உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறானா இல்லையா? அந்த உடல் ஆரோக்கியம் இருக்கின்ற பொழுது நமக்கான வாய்ப்பு அது. இந்த நேரத்தில் தான் நான் செய்யணும். திடீர் என்று எனக்கு ஏதாவது நிகழ்ந்து விட்டால், நடந்து விட்டால் நான் என்ன அமளி செய்வேன், மறுமைக்காக நான் என்ன முயற்சியில் ஈடுபடுவேன் என்ற எண்ணத்தோடு இந்த உலகத்தில் வாழணும். அதனால்தான் ஒவ்வொரு நொடி பொழுதையும் பொன்னான நேரமாக கருதணும். சஹாபாக்கள் கருதினாங்க, சலப்பு சாலிஹீன்கள் கருதினாங்க. ஒரு சிறு நேரத்துக்கு கூட அவர்கள் பால்படுத்தவில்லை. நேரம் என்பது சாதாரணமாக கிடைத்து விடுமா?
நேரம் என்பது எவ்வளவு பொன்னானது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏதாவது ஒன்றின் மீது சத்தியம் செய்கின்றான் என்று சொன்னால் அது சாதாரண விஷயம் கிடையாது. அல்லாஹ் என்ன செய்யறான்? திருமறை குர்ஆனில் பல இடங்களில் காலத்தின் மீதும் நேரத்தின் மீதும் சத்தியமிட்டே அல்லாஹ் சொல்றான். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், நிச்சயமாக இந்த மனிதன் இருக்கிறானே அவன் நஷ்டத்தில் இருக்கிறான். யாரை தவிர? இல்லல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத் வ தவாஸு பில் ஹக்கி வ தவாஸு பிஸ் ஸப்ர், ஈமான் கொண்டு நல்ல கர்மங்கள் நற்கர்மங்களை செய்து சத்தியத்தை கொண்டும் பொறுமையை கொண்டும் ஒருவருக்கு உபதேசித்துக் கொள்கின்றார்களே அவர்களை தவிர மற்றவர்கள் எல்லாம் நஷ்டவாளிகள். இந்த விஷயத்தை சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் காலத்தின் மீது சத்தியம் என்று சொல்கிறான். இப்ப காலம் என்று சாதாரண விஷயம் அல்ல, கடந்து போவதற்கு. இந்த உலகத்தில் நாம் எதை இழந்தாலும் மீண்டும் அடைந்து கொள்ளலாம். இன்றைய பொழுது போய்விட்டால் பொழுது போய்விட்டது, அவ்வளவுதான். அதனால பொழுதை நாம் போக்க கூடாது, அந்த பொழுதை பயனுள்ளதாக ஆக்கிக்கணும். ஆனால் இன்றைக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய நிறைய மக்கள் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த நியாமத்தை பத்தி சிந்திக்கிறதே இல்லை. ரசூலுல்லாஹ் நோயாளிகளை போய் விசாரிங்கன்னாங்க. நோயாளிகளை பார்க்க சொல்றாங்க. எதற்கு? அல்லாஹ் உனக்கு கொடுத்திருக்கக்கூடிய நியாமத்தை பத்தி அப்பதான் உணர்வ இல்லையா? நோயாளிகளை நலம் விசாரிப்பதற்கு ஏராளமான நன்மைகள் இருக்கிறது என்று மார்க்கம் சொல்லுது. அது ஒரு புறம் இருக்க, நீ நோயாளியை நலம் விசாரிக்க செல்கின்ற பொழுது அவன் நோய்வாய்ப்பட்டு கிடக்கின்ற பொழுது உன்னுடைய உடல் ஆரோக்கியத்தை பார்க்கிறாயே. அல்லாஹ் என்னை இந்த அளவுக்கு வைத்திருக்கிறானே, நான் என்ன அல்லாஹுக்கு செய்கிறேன், நான் என்ன அல்லாஹுக்கு நன்றி கடன் செய்கிறேன் என்ற சிந்தனை வரணும். அதுக்கு தான் நோய் நலம் விசாரிக்க போன்றான் அல்லாஹ். அதற்காக தான் நோய் நலம் விசாரிக்க செல்லுங்கள். ஹக்குல் முஸ்லிம் அலல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்று அயாதத்துல் மரீத், நோயாளியை நலம் விசாரிக்க செல்வது. அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய நியாமத்தை சிந்திக்கணும் என்றால், அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் சாதாரணமாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம் உடல் ஆரோக்கியம் என்பது. இன்னைக்கு உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய செயல்பாடுகளிலே நிறைய மக்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியும் புகைப்பிடிப்பது என்பது தன்னுடைய உடல் நலத்திற்கு கேடு என்று அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரிந்து கொண்டே அந்த செயல்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டுதானே இருக்கிறோம். நம்மில் பல பேரும் இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள், குர்ஆனை அந்த வாயால் ஓதக்கூடியவர்கள், தொழுகையில் வந்து நிற்கக்கூடியவர்கள் என்ன செய்யறாங்க? புகைப்பிடிக்கிறார்களா இல்லையா? எத்தனை ஹாஜியார்களை பார்க்கிறோம், ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தவர்களை பார்க்கிறோம். அவர்கள் என்ன செய்யறாங்க? புகைப்பிடிக்கிறார்கள். திருமறை குர்ஆன் இதை வன்மையாக கண்டிக்கிறது. வலா தக்துலு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே மாய்த்துக் கொள்ளாதீர்கள். தற்கொலைக்கு சமம். புகைப்பிடிப்பது தற்கொலைக்கு சமம் தானங்க. ஸ்லோ பாய்சன் சொல்றோமா இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய நுரையீரலை பாதிக்கிறதா இல்லையா? அந்த செயல்பாடுகளே நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள், வாலிபர்களும் சரி, இளைஞர்களும் சரி, முதியவர்களும் சரி, இன்னும் அதை விட முடியாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் ஒரு செய்தி, நாளை மறுமையில் எப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதல் கேள்வியாக இன்ன அவ்வல மா யுஹாஸபு பிஹி அப்து யௌமல் கியாமா, மறுமை நாளில் ஒரு அடியானிடத்தில் அமல்களை குறித்து கேட்கின்ற பொழுது தொழுகையை குறித்து அல்லாஹ் கேட்பானோ, அதே போல அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய நிஅமத்துக்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் கேட்கக்கூடிய முதல் விஷயம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்ன அவ்வல மா யுஸ்அலு அன்ஹு யௌமல் கியாமா மினன் நஈம், அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய நிஅமத்துக்களில் நாளை மறுமையில் ஒரு அடியானிடத்தில் கேட்கப்படக்கூடிய கேள்விகளில் முதன்மையானது அவரிடத்தில் கேட்கப்படுமா, அலம் நுஸஹ்ஹ லக ஜிஸ்மக், அலம் நுஸஹ்ஹ லக ஜிஸ்மக், உன் உடலை நான் ஆரோக்கியமாக வைக்கவில்லையா? அல்லாஹ் கேட்பான. நீதானே பால்படுத்தின, நீதானே புகைப்பிடித்தாய், நீதானே மது அருந்தினாய், நீதானே உடல் நலத்திற்கு கேடு விளைக்கக்கூடிய எல்லா காரியங்களில் ஈடுபடுத்தி உன்னுடைய உடல் ஆரோக்கியத்தை கெடுத்தாய். அல்லாஹ் கேட்பாங்க. இத மறுமையில கேட்பானா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படியானால் நாம் சிந்திக்க வேண்டும். இப்போ உடல் ஆரோக்கியம் இருக்கின்ற பொழுது அதை நல்ல முறையில் மெயின்டைன் பண்ணி எப்படி மார்க்கும் சொல்லி தருகிறதோ அந்த வழியில் அதையும் பயன்படுத்திக்கணும்.
மூன்றாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, வகினாக்க கபல ஃபக்ரிக். மிக முக்கியமான விஷயம், வகினாக்க கபல ஃபக்ரிக். உனக்கு வறுமை வருவதற்கு முன்னால் உன்னுடைய செல்வத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள். எல்லாருக்கும் அல்லாஹ் உலகத்தில் ஒட்டுமொத்தமாக ஒரே மாதிரியா படைக்கல, ஏற்ற தாழ்வுகளோடு தான் படைத்திருக்கிறான் இல்லையா? இந்த உலக வாழ்க்கை அப்படித்தானே? இந்த உலக வாழ்க்கையை இன்பம் துன்பம் வறுமை வளமை நோய் சுகம் ஏற்றம் இறக்கம் எல்லாம் கொண்டதுதான். எல்லாரும் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குமா? எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. அல்லாஹ் சில உயர்வு தாழ்வுகளை வைத்திருக்கிறான். வசதி வாய்ப்புகளில், உடல் ஆரோக்கியங்களில், கல்வி ஞானத்தில், இப்படியாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். அப்போ நமக்காக அல்லாஹ் செல்வ செழிப்பை கொடுத்திருந்தான் என்று சொன்னால், அந்த செல்வ செழிப்பை, அந்த பொருளாதாரத்தை நல்ல முறையில் நாம பயன்படுத்திக்கணும். எது வர்றதுக்கு முன்னாடி கபுல ஃபக்ரிக், உனக்கு வறுமை வருவதற்கு முன்னால் வரலாம். இன்னைக்கு 4-5 வீடு வைத்து இருக்கக்கூடியவர், 4-5 பிளாட் வைத்து இருக்கக்கூடியவர், பெரும் வியாபாரி, நாளைக்கு ஒன்றும் இல்லாமல் போகலாம். கண் முன்னால் நிறைய பேரை பார்க்கிறோம் இல்லையா? இது போன்ற நிலைகள் வரலாமா இல்லையா? ஆனால் இப்ப அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறானே, இப்ப கொடுத்திருப்பதை வைத்து நான் என்ன அமல் செஞ்சேன்? இறந்துட்ட பிரச்சனை இல்லை, நம்ம கிட்ட இருக்கும் பொழுது நாம் எதுவும் செய்யாமல் இருந்துட்டா என்ன ஆகுறது? மறுமையில பதில் சொல்லணுமே. உனக்கு பொருளாதாரத்தை கொடுத்தேனே, அதை நீ எவ்வாறு செலவு செய்தா எல்லாம் கேட்பானே. இதற்கான பதில் நம்மளுக்கு இருக்கிறதா? அந்த அளவுக்கு நாம் பொருளாதாரத்தின் நல்ல வழியில் செலவு செய்கிறோமா? இதையும் கூட நாம நிறைய பயான்கள்ல சொல்லுவோம், கேட்போம். ஆனாலும் நிறைய பேர் கடந்து போயிடுவோம். இவங்களுக்கு வேற வேலையே இல்லை, எப்ப பார்த்தாலும் சதக்கா ஜக்காத்து பொருளாதாரம் இதை பத்தியே பேசுறாங்க அப்படின்னு கூட சில நேரங்கள் நமக்கு சங்கடம் வரும் சகோதரர்களே. ஆனால் அவ்வாறு அல்ல. திருமறை குர்ஆனை நீங்கள் பிரட்டி பாருங்கள். ஒவ்வொரு அடியாருக்கும் வாய்ப்புகள் இந்த உலகத்தில் தான் கொடுக்கப்படும். மரண தருவாய் வந்துவிட்டால் அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கொடுக்கப்படாது. அப்பொழுது நாம் கேட்போம். எதற்காக கேட்போம் தெரியுமா? யா அல்லாஹ், நான் விட்டு சென்றதையெல்லாம் நான் தான தர்மம் செய்து விட்டு வந்து விடுகிறேன். யா அல்லாஹ், எனக்காக கொஞ்சம் அவகாசத்தை கொடேன். மனிதன் கேட்பான். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், சூரத்துல் முனாஃபிகின் அல்லாஹ் சொல்கின்றான், வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கபுல் அன் யஅதிய அஹதகுமுல் மௌத். உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்னால் நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் தாராளமாக செலவு செய்து கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் செலவு செய்யாமல் மலக்குல் மௌத் உங்களை சுற்றி அமர்ந்து விட்டால், மலக்குகள் புடைச்சூழ உங்களை சுற்றி அமர்ந்து விட்டால், நீங்கள் அந்த நேரத்தில் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்வீர்கள். ஃபயகூல ரப்பி லௌலா அஹ்ரதனி இலா அஜலின் கரீப். யா அல்லாஹ், எனக்கு கொஞ்சம் அவகாசத்தை கொடேன், எனக்கு கொஞ்சம் அவகாசத்தை கொடேன். ஃபஸதக் வஅகும் மினஸ் சாலிஹீன். நான் சதக்கா செய்துவிட்டு, தான தர்மங்கள் செய்துவிட்டு, வஅகும் மினஸ் சாலிஹீன், சாலிஹீன்களான நல்லடியார்களில் ஒருவனாக ஆகிவிட்டு வந்து விடுகிறேனே, கொஞ்சம் விட்டு கொடேன், கொஞ்சம் அவகாசத்தை கொடேன் என்று அந்த நேரத்தில் ஒவ்வொரு அடியார்களும் இந்த உலகத்தில் சேர்த்து வைத்துக் கொண்டு எதையும் தான தர்மங்கள் செய்யாமல், மார்க்கத்திற்காக எதையும் அர்ப்பணிக்காமல், தாவாக்காக எதையும் அர்ப்பணிக்காமல் அப்படியே சேர்த்து வைக்கிறார்களே, அந்த நேரத்தில் அவர்களுக்கு நாம் சேர்த்தவைகள் எல்லாம் வேஸ்ட், நாம் சேர்த்தவைகள் எல்லாம் ஒன்றும் பலன் இல்லையே என்று ஏங்குவான் மனிதன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் இன்னொரு கட்டத்தில் கூட இப்படி சொல்கிறான், ஹத்தா இதா ஜா அஹதஹுமுல் மௌத். அவர்களில் உங்களில் ஒருவருக்கு மரணம் வந்து விட்டால், அவர்களில் ஒருவருக்கு மரணம் வருகின்ற பொழுது அவன் சொல்வான், கால ரப்பிர்ஜிஊன், கால ரப்பிர்ஜிஊன், என் இறைவா, என்னை உலகத்திற்கு கொஞ்சம் திருப்ப அனுப்பேன். உலகத்தில் அல்லாஹ் 70 ஆண்டுகள் 80 ஆண்டுகள் 100 ஆண்டு காலங்கள் எல்லாம் அவகாசம் கொடுத்து இப்ப கொடுத்துருவா அல்லாஹ் எதிர்பார்த்து அவனுக்கான தவணை முடிவடைகின்ற நேரத்தில் ரப்பிர்ஜிஊன், யா அல்லாஹ், என்னை கொஞ்சம் உலகத்துக்கு அனுப்பேன், கொஞ்சம் விட்டு கூட, இப்போ வந்துடுறேன். எப்படி? இப்போ வந்துடுறேன். எப்படி? லஅல்லி அமலு சாலிஹன் ஃபீமா தரக்த்.
நான் விட்டு வந்ததில் நல்ல காரியங்களை செய்வதற்காக எனக்கு கொஞ்சம் அவகாசம் கூட, எல்லாத்தையும் அப்படியே தான தர்மம் செஞ்சுட்டு நான் ஒட்டு வந்து நல்லடியானுடைய கூட்டத்தில் ஆகிறேன் யா அல்லாஹ் அப்படின்னு மனிதன் கேட்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்றான், கல்லா கல்லா, அவ்வாறு அல்ல, இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, அவன் கூறுவது வெறும் வெற்று வார்த்தை. அந்த நேரத்தில் அப்படி சொல்றான். ஆனா திரும்பவும் உலகத்துக்கு அனுப்புனா, திரும்பவும் அவனுடைய தவனை நாம் பிற்படுத்தினால் அவன் என்ன செய்வான்? திரும்பவும் உலக மோகம், இன்னும் சேர்க்கணும், இன்னும் வாழணும், இப்படியான நினைப்புத்தான் அவனுக்கு கூடிக்கொண்டே போகும். அதனால இதெல்லாம் வெறும் வெற்று வார்த்தைகள், அந்த நேரத்தில் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான் சகோதரர்களே. ஆக நாம் ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய செல்வம் அது கொஞ்சமாக இருந்தாலும் சரி, நமக்கான தான தர்மங்கள், அதற்காக முன்னேற்பாடுகளாக, மறுமைக்கான முன்னேற்பாடுகளாக, அதை நம்முடைய நிறைய அரிய வாய்ப்பு என்பதை பயன்படுத்தி அதெல்லாம் நம்ம என்ன செஞ்சிடணும்? அப்பப்போ கொடுத்துடணும், அப்பப்போ கொடுத்துடணும். இதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நான்காவதாக சொன்னாங்க, வஃபராகக கபல ஷுகுலுக், அதிக வேலை பளுக்கள் வருவதற்கு முன்னால் ஓய்வு நேரத்தை நல்ல முறையில் பயன்படுத்து. இந்த உலகத்துக்கு பயனுள்ள வேலைகளில் ஈடுபடு, இல்லைன்னா மறுமைக்கான பயனுள்ள வேலைகளில் அந்த ஓய்வு நேரத்தை பயன்படுத்து. சும்மா என்ன செஞ்சிடாதே, அந்த நேரத்தையும் பால்படுத்தி இருக்கிறார். மற்ற நேரங்களில் உழைக்க போகிறாய், சிறிது நேரம் உழைப்பு போய் கொஞ்சம் நேரம் இருக்குதுன்னா அந்த நேரத்தில் அழகா உட்காந்து குர்ஆன் எடுத்து ஓதலாம், திக்ர்களில் ஈடுபடலாம், சமூக பணிகள் ஏதாவது நல்லது கெட்டது இருந்துச்சுன்னா அதில் போய் கலந்துக்கிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லலாம். இந்த மாதிரியான விஷயங்களை அந்த ஓய்வு நேரத்தை பயன்படுத்திக்கணும். ஒட்டுமொத்தமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐந்தாவதாக சொன்னாங்க, வஹயாத்தக கபல மௌத்திக், உனக்கு மரணம் வருவதற்கு முன்னால் உன்னுடைய வாழ்க்கையை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்கின்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பிற்கினிய அல்லாஹ் நல்லடியார், இந்த 5 விஷயங்களையும் ஒன்றும் கிடையாது, வீட்டில் உட்கார்ந்து யோசனை பண்ணி பாருங்க. வீட்டில் அமர்ந்து கொஞ்சம் சுய பரிசோதனை செய்யுங்கள். அந்த பரிசோதனை வந்துவிட்டாலே நாம் நல்லவர்களாக மாறிவிடுவோம். நம்முடைய நேரங்களையும் காலங்களையும் பயனுள்ளதாக நாம் என்ன செய்வோம்? அமைத்துக் கொள்வோம். எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அரிய வாய்ப்புகளையும் நல்ல சந்தர்ப்பங்களையும் நல்ல முறையில் பயன்படுத்தி நாளை மறுமையில் வெற்றி பெறக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களையும் ஆக்கியருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபியஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பிற்கினிய சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கை என்பது மறுமைக்கான ஒரு சோதனை கூடம் என்பதை திருமறை குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு பல்வேறு கோணங்களிலும் அதை நமக்கு நினைவுபடுத்தியிருக்கிறார்கள். இந்த உலக வாழ்க்கையில் ஒவ்வொரு மூமின்களும் மறுமைக்கான பயனுள்ள ஒரு நல்ல முயற்சியில் ஈடுபடணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை அவ்வப்பொழுது சஹாபாக்களுக்கு எச்சரித்துக் கொண்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் முற்பகல் நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு கூட்டம் வருகிறது. அந்த கூட்டம் எப்படியான ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய கூட்டம் என்று சொன்னால், கழுத்திலே அவருடைய வாள் தொங்கப்பட்டு, அதாவது வீரம் நிறைந்த ஒரு கூட்டம் அது. அவங்களை கழுத்தில் வாள் தொங்கிட்டு இருக்குது, காலில் செருப்பு இல்லை, ஆடைகள் எல்லாம் கிழிந்து அலங்கோலமாக இருக்கிறார்கள். அவருடைய ஆடையிலும் அவருடைய உடையிலும் பார்க்கின்ற பொழுது அவர்கள் மிகவும் ஏழ்மையில் இருக்கிறார்கள் என்பதை ரசூலுல்லாஹ் பார்த்துட்டாங்க. ரசூலுல்லாஹ்வால பொறுத்து கொள்ள முடியல. ரசூலுல்லாஹ்வை பார்க்கறாங்க, அவர்களால் இருப்பு கொள்ள முடியல. வீட்டுக்கு பள்ளிவாசலுக்கு அப்படி இப்படி போறாங்க. தொழுகைக்கான நேரம் வந்த உடனே பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து பாங்கு சொல்லி இகாமத் சொல்லி தொழுகை நடத்தியாச்சு. தொழுகை நடந்து முடிஞ்ச உடனே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை பார்த்து உபதேசம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கூட்டத்தினர்களுக்காக முதல் என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டத்தினர் அவருடைய பரிதாப நிலை,
அவருடைய அந்த ஏழ்மை நிலையை பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனம் தாங்காமல் உடனடியாக யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்குமுல் லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா குர்ஆனுடைய வசனத்தை ஓதுறாங்க. உங்களை ஒரே ஒரு ஆன்மாவிலிருந்து படைத்த அந்த இறைவனை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்ற திருமறை குர்ஆனுடைய வசனத்தை முழுமையாக ஓதிவிட்டு மீண்டும் ஒரு வசனத்தை ஓதுகிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத். நாளை மறுமைக்காக நீங்கள் எதை முற்படுத்தி வைத்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி குர்ஆன் வசனத்தை ஓதிவிட்டு இதோ இந்த முதல் கூட்டத்தினர் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்காக நீங்கள் ஒருவரேனும் ஒரே ஒரு பேரித்தம்பழ துண்டையாவது நீங்கள் அவருக்காக சதகா செய்யுங்கள் என்ற ஒற்றை வார்த்தை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. திருக்குர்ஆனுடைய இரண்டு வசனங்கள், ஒரு பேரித்தம்பழ துண்டையேனும் நீங்கள் தர்மம் செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள். உடனடியாக ஒவ்வொரு சஹாபாக்களும், சுப்ஹானல்லாஹ், ஹதீசுகளில் வருகிறது, ஒவ்வொரு சஹாபாக்களும் தங்களால் இயன்ற அளவுக்கு கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். சிலர், ஒரு நபித்தோழர், அவர் கொண்டு வரக்கூடிய அந்த தர்ம பொருளை தூக்க முடியாமல் அப்படியே தடுமாறுகிறார். அந்த அளவுக்கு தர்ம பொருளை அப்படியே கொண்டு வந்து தராரு. துணிமணிகள், உணவுப் பொருட்கள் எல்லாம் குவிந்து விடுகிறது. பொருளாதாரம், வெள்ளி காசுகளும் தங்க காசுகளும் பொற்காசுகள் எல்லாம் குவிந்து கிடக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தில் அப்படி ஒரு பொழிவு. அதற்கு முன்னால் எந்த அளவுக்கு படப்படப்போடு இருந்தார்களோ இதை பார்த்த மாத்திரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு முகப்பொழிவு ஏற்படுகிறது. காரணம் என்ன? தர்மம் செய்யுங்கள் என்று சொன்ன உடனே இதோ என் சஹாபாக்கள் வாரி வாரி கொடுக்கிறார்களே, அல்லாஹ்வுக்கு பயந்து வாரி வாரி கொடுக்கிறார்களே. இதை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்படுறாங்க. அதை அத்துணையும் அந்த முதற் கொடுத்திய அந்த முதற் என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டத்தினர்களுக்கு வாரி வழங்குகிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பானவர்களே, சஹாபாக்கள் பாருங்கள், ஒரு வார்த்தை தான், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வார்த்தை சொன்னார்கள், குர்ஆனுடைய இரண்டு வசனங்களை சொன்னார்கள். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், மறுமைக்காக நீங்கள் எதை முற்படுத்தி வைத்திருக்கிறீர்கள் என்பதை யோசித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன மாத்திரத்திலே இவ்வாறு கொண்டு வந்து குவிக்கிறார்கள் என்று சொன்னால் நாமெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். பல தடவைகள், பல முறைகள் நாம சில விஷயங்களுக்காக அதற்கு செய்யுங்கள் இதற்கு செய்யுங்கள் என்று சொன்னால் இந்த காலை வாங்கிட்டு இந்த காலை விட்டுட்டு போயிடுறோம், அல்லாஹ் நாடியவர்களை தவிர. அன்பானவர்களே, இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை உங்களுக்கு பதிவு செய்ய வேண்டும். நம்முடைய ஜம்மியாவில் நீண்ட நாட்களாக, பல வருடங்களாக பல மார்க்க பணிகளை தன்னுடைய பணியாக நல்ல முயற்சிகள் செய்து திருப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர், ஏன் இன்னும் சொல்ல போனால் அந்த திருப்பூர் பகுதியிலே ஹவுசிங் யூனிட் என்ற பகுதி, அந்த பகுதியிலே ஒரு பள்ளிவாசல், ஒரு கிளை, நம்முடைய ஜம்மியாவில் ஒரு கிளை அங்கே உருவாவதற்கு மிக பக்கபலமாக இருந்தவர். திடீர் மரணம். மார்க்கத்திற்காக அவர் தன்னுடைய நேரங்களையும் காலங்களையும் அர்ப்பணித்தார். ஆனால் தன்னுடைய குடும்பத்தை நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற அந்த நிலையிலிருந்து சற்று சருகிவிட்டார். பொருளாதாரம் இல்லை, தந்தை இருக்கிறார், தாய் இருக்கிறார்கள், ஒரு மனைவி, 3 பிள்ளைகள், எல்லோரும் இப்பொழுது நிற்கதியாக நிற்கிறார்கள். என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிறார்கள். மார்க்கத்திற்காக ஓடி உழைத்தாரே, இந்த ஜமாத்திற்காக ஓடி உழைத்தாரே, இதோ இப்பொழுது எங்களை எல்லாம் தனிமரமாக விட்டு சென்று விட்டாரே என்ற ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தார்களுக்கு நம்முடைய ஜமாத் கை கொடுக்கிறது. நம்முடைய ஜம்மியா நிர்வாகிகள் அனைவர்களும் சேர்ந்து அவர்களுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு செய்யணும், பொருளாதாரத்தை கொடுக்கணும். ஏன்? அவர் இந்த மார்க்கத்திற்காக தனிநபர் தாவா, அதோடு மாத்திரமல்லாமல் வாரந்தோறும் நான் முஸ்லிம்களுக்கான, பிற மதத்தவர்களுக்கான தாவாக்கள் எல்லாம் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருந்த ஒரு சகோதரர், ஹாஜா என்கின்ற ஒரு சகோதரர், அவர் மரணம் அடைந்து விட்டார் ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னால். இப்பொழுது அவருடைய குடும்பத்திற்கு மிகவும் வறுமையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கான பொருளாதார தேவைகளை நாம் நிவர்த்தி செய்யக்கூடிய கடமை நமக்கும் இருக்கிறது என்பதை கருத்தில் கொண்டு இன்ஷா அல்லாஹ் இன்றைய ஜும்மாவுடைய
அந்த வசூல் அவர்களுக்காக அளிக்கப்படுகிறது. வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை உள்ளங்களும் தாராளமாக வாரி வணங்குமாறு ஜமாத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை சொன்னமோ எதை கேட்டமோ அதன் அடிப்படையில் வாழக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஃபதுகுருல்லாஹ் எதுக்குருக்கும் வதுஹு யஸ்தஜிப லக்கும் வலதுகுருல்லாஹில் அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.